கண்ட்ரோலரே வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தானாகவே நீரை பாய்ச்சிடும். விளைச்சல் வந்து 35% அதிகமாகும். அதே மாதிரி ஆள் பற்றாக்குறையை தவிர்க்க முடியும். தோட்டத்தில் வந்து எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, அதையெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இரிகேஷனை நீங்களே வந்து செட்டப் பண்ணிக்கலாம். வணக்கங்க, நாங்கள் அக்ரி டிவிலேருந்து வந்திருக்கோம் சார். ஓகே, சொல்லுங்கள் மேடம். உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். என்ன கொண்டு வந்திருக்கீங்க இந்த எக்ஸ்போக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லா பக்கமே வளர்ந்துட்டுருக்கு. அதை வந்து நாங்கள் இந்த புதுசாக இந்த கண்காட்சியில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நாங்கள் கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து தோட்டத்தில் இருக்கிற சொட்டு நீர் பாசன வால்வுகளை வந்து செல்ஃபோன் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணுற கருவிகளை தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து இந்த கருவியை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த கருவி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மோட்டார் மற்றும் வால்வுகளை வந்து நீங்கள் செல்ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோட்டர் 5 மோட்டர் ஒரு தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா 4 சிம் கார்டு இல்லைன்னா 5 சிம் கார்டு வரைக்கும் அதில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த கருவி மூலம் என்னென்னா ஒரே ஒரு சிம் கார்டை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் அந்த 4 மோட்டார் 5 மோட்டரையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நடக்குன்னா 4 சிம் கார்டு போடுறப்போ 250 ரூபா அப்படிங்கிறப்ப 1000 ரூபா செலவாயிட்டு இருந்துச்சு. இப்போ இது மூலிமா வந்து 250 ரூபாயிலேயே வந்து நீங்கள் அந்த வேலையில் முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் இருக்கிற மோட்டாரை வந்து செல்ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற கருவி. இப்போ நாங்கள் வந்து டிகான் ஏக் அப்படிங்கிற செயலியை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அந்த செயலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மோட்டர் ஆன் பண்ணணும், எந்த மோட்டர்லேருந்து தண்ணி போகணும், எந்த வால்வுக்கு தண்ணி போகணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போய்க்கும். அது வந்து இந்த மோட்டர் ஆன் பண்ணிக்கிட்டு இந்த வால்வுகளை வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, அதையெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இரிகேஷனை நீங்களே வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு 10 ஏக்கர் வாழை போட்டிருக்கார் அப்படின்னா அவரோட சாயில் என்ன டெக்ஸ்டரில் இருக்குது, அதனோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ, இது எல்லாமே நம்ம இந்த சிஸ்டத்திட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வாழையோட வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்ட்ரோலரே வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தானாகவே நீரை பாய்ச்சிடும். இது மூலிமா என்ன ஆகுன்னா உங்களோட விளைச்சல் வந்து 35% அதிகமாகும். அதே மாதிரி ஆள் பற்றாக்குறையை தவிர்க்க முடியும். நீர் பாய்ச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மின்சாரம் மிச்சமாகுது, தண்ணீர் சேமிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் இந்த கண்காட்சியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த கருவிகளை வந்து பொருத்தி கொடுத்துட்ருக்கோம். எல்லா பக்கமே எங்களுக்கு வந்து டீலர்ஸ் இருக்காங்க. இதை வந்து விவசாயிகள் வாங்கி பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ரிப்பேர் ஏதாவது வந்துச்சுன்னா சர்வீஸ் எப்படி சார்? எங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே டீலர்ஸ் இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து எங்களோட கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ளலாம். அதில் டவுட்டை கிளியர் பண்ணிடுவாங்க. அவங்களால முடியல, கஸ்டமர் கேரில் அவங்களால சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா எங்கள் இன்ஜினியர்ஸ் வந்து அடுத்த 12 மணி நேரத்தில் போய் பார்த்து உங்களுக்கு ஒரு 12 ஹவர்ஸில் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா விதமான விவசாயிகளும் வாங்குற மாதிரி இது அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக இது அஃபோர்டபுள் தாங்க மேடம். சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிற எல்லா விவசாயிகளும் பயன்படுத்த முடியும். இதில் வந்து மாடல் வந்து நிறைய இருக்குது. சின்ன விவசாயிக்கு தகுந்த மாதிரி சின்ன கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, பெரிய தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த எக்ஸ்போவில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குன்னு நம்புறீங்களா சார்? இன்றைக்கி வந்து 3ஆவது நாள் இருக்கோங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கார்ற கூட நேரம் இல்லை, நல்ல வரவேற்பு இருக்குது. விவசாயிகள் நிறையா தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, சித்தூர்லேருந்து எல்லாமே இன்றைக்கி நிறையா விவசாயிகள் வந்திருக்காங்க.